ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தேசிய ஒருங்கிணைப்பாளருங்க என் பேர் தனியாசலம். கொஞ்சம் எல்லாம் தேசிய பொறுப்பாளர்லாம் வந்திருக்கோம். நான் அறிமுகப்படுத்துகிறேன். இவர் தான் தேசிய தலைவர் டாக்டர் பிரியசாமி அவர்கள், அகில இந்திய தேசிய தலைவர். அவர் கே மாது, அகில இந்திய பொதுச் செயலாளர். எஸ் துரைமுருகன், பொருளாளர். கிழக்கு மாநில பொறுப்பாளர் இருக்கார். இப்போ தலைவர் உங்களுக்கான விளக்கத்தை எல்லாம் கொடுப்பாரு. அவர் பேச விட்டுட்டு உங்கள் டவுட்டை எல்லாத்தையுமே உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் உங்களுக்கு புரிதல் கொடுத்துட்டு போகிறோம். சரிங்களா? வணக்கம். இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டம் எல்லையில் பார்த்தது வந்து கந்தரவக்கோட்டை தான். முதல்ல உள்ள வரோம். கந்தரவக்கோட்டையில் இருக்கக்கூடிய மினி லோடு ஆட்டோ ஓட்டுநர்கள் எல்லாருக்குமே நான் மீண்டும் ஒரு வணக்கத்தை நான் தெரியப்படுத்துகிறேன். எத்தனையோ சங்கங்கள் இந்த இடைப்பட்ட ஒரு 7 வருஷத்துல எத்தனையோ சங்கங்களை பார்த்துருக்கலாம். ஆனால் எத்தனையோ சங்கங்களை பார்த்தாலும் கொஞ்சம் உள்ள போய் ப்ராப்பரான ஒரு சங்கமாக போட்டிக்காகவும் ஒரு காழ்ப்புணர்ச்சிக்காகவும் உருவாக்கப்பட்ட சங்கம் தான் 1000 சங்கங்கள். ஆனால் ஒரு நிர்வாகத்துக்காக எடுத்து நம்ம டிரைவர்களுடைய ஒற்றுமைக்காக, டிரைவருடைய குடும்ப வளர்ச்சிக்காக எடுத்த சங்கங்கள் பார்த்தீங்கன்னா கம்மி தான். கை விரல் விட்டு எண்ணிடலாம், அது கம்மி தான். சரிங்களா? போட்டிக்காக உருவாக்கப்பட்ட சங்கங்கள் தான் இன்னைக்கு இந்த மரத்தில் இருக்கிற இலைகள் மாதிரி ஏகப்பட்ட சங்கங்கள். சரிங்களா? அது எண்ண முடியாது. அந்த அடிப்படையில் இன்னைக்கு இங்கே கந்தரவக்கோட்டைக்கு நாங்கள் வந்திருக்கக்கூடிய காரணம், நம்முடைய சங்கம் வெளிப்படைத்தன்மையாக எல்லாமே ஆன்லைனில் கொண்டு வந்துருக்கோம். உங்களுடைய ஃபோனில் எல்லாமே ஆன்லைனில் பார்க்கலாம். ஐடி கார்டு இருக்கிறது ஆன்லைனில் நீங்கள் பணம் கட்டி எடுக்கலாம். சந்தா கட்டுறது நீங்கள் ஆன்லைனில் கட்டி எடுக்கலாம். நீங்கள் கட்டுற சந்தா எதுக்காக நீங்கள் கட்டுறீங்களோ அந்த சலுகை உங்களுக்கு வந்து சேரும். இது 100% உத்தரவாதம். சரிங்களா? இன்றைக்கி ஒரு சங்கம் பதிவு பண்ணுறதுக்கு வந்து ஒரு குறைஞ்சபட்சம் 30,000 ரூபா இருந்தால் போதும். ஆனால் இந்த சங்கத்தை நம்ம பதிவு பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் பதிவு பண்ணி ஐடி கார்டு கொடுக்குற வரைக்கும் செலவு பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா பார்த்து நம்ம செலவு பண்ணியிருக்கோம். எந்த அடிப்படையில் செலவு பண்ணியிருக்கோம்னா, சில விஷயங்கள் வந்து ஒரு கட்டமைப்புங்கிறது வந்து அடிப்படையான ஒரு கட்டமைப்பு தான் பண்ணணும். இன்னைக்கு இருக்கிறாங்க, நீ தான் தலைவர், நீ செயலாளர் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே தேர்வு பண்ணுறது இல்லை. நம்ம சங்கத்தில் வேலைகள் கொடுக்கப்பட்டு அந்த வேலைகளை திறன்பட வேலை செஞ்சு ஓட்டுநருடைய பாதுகாவலனா இவங்களால செயல்பட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை அவங்க உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த பொறுப்புகளே வழங்கப்பட்டு சங்கம் பதிவுக்கு உள்ளே எடுத்துட்டு போகணும். சரிங்களா? அதை பார்க்கறதுக்கே கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா நானும் சங்கம் ஸ்டார்டிங்கில் வச்சேன். நிறைய நம்பிக்கை துரோகம், முன்னாடி விட்டு பின்னாடி குத்தக்கூடிய எதிரிகள் நம்ம டிரைவர்களுக்குள்ளேயே இருக்காங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நம்ம சந்திச்சோம். ஆனால் வாங்க உள்ள வாங்க, டிரைவர் தானே, வாங்க உள்ள வாங்க. பல பேரை பார்த்துருக்கோம். சரிங்களா? அதையா இந்த ஸ்டாண்ட்லேயே இந்த ஊர்லேயே கூட நடந்திருக்கலாம், இருக்க வாய்ப்பு இல்லாமல் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு பதவிங்கிறது வந்து ஒரு அத்தியாவசியமாக ஒரு விஷயமா போகுதே தவிர, அந்த பதவி மூலியமா இவ்வளோ நல்ல விஷயம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு நிறைய பேருக்கு வரதில்லை. சரிங்களா? இன்னைக்கு நம்ம சங்கம் முழுமையாக தேசிய அளவில் தொழிற்சங்கமாக உருவாக்கியிருக்கோம். இன்னைக்கு தொழிற்சங்கம் சொல்ல போனால் இந்தியா முழுவதும் சொல்ல போனால் நிறைய செயல்படக்கூடிய சங்கம் 4 சங்கம் தான். பதிவுகள் பார்த்தீங்கன்னா 11 சங்கம். இன்னைக்கு நம்மளுடைய சங்கம் 12வது சங்கமாக தேசிய அளவில் ஒரு தொழிற்சங்கமாக பதிவு பண்ணியிருக்கோம். இந்த சொசைட்டி அப்படிங்கிறது வந்து அது ஒரு கூட்டம் சேர்ந்தால் நம்ம பண்ணிக்க வேண்டிய பதிவு. ஆனால் தொழிற்சங்கங்கிறது வந்து தொழிலாளர்களுடைய முன்னேற்றம், தொழிலாளர்களுடைய பாதுகாப்பு, தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம், அதை உருவாக்குறது தான் இந்த சங்கத்துடைய இலக்கு. இந்த சங்கத்தில் வந்து நலவாரியம் கட்டாயமாக இந்த சங்கத்துடைய பேர்லேயே உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். மற்ற சங்கத்துடைய ஆதரவு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இந்த சங்கமே உங்களுக்கு நலவாரியம் பண்ணி கொடுக்கும். இந்த சங்கமே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். இந்த சங்கமே உங்களோட குடும்பத்தையும் வளர்ச்சி நம்மளுக்கு எந்த நேரம் எது நடக்குங்கிறது நம்ம தொழிலுக்கு தெரியாத ஒன்று. சரிங்களா? நல்லா போயிட்டு இருப்போம், திடீர்னு டயர் தள்ளி போடும், ஏதாவது எங்கேயாவது அசம்பாவிதம் நடக்கும். நம்ம வண்டி மோட்டார், அது நம்ப முடியாத மோட்டார்னாவே நம்ப முடியாது. அதுக்காக தான் இன்சூரன்ஸ் கட்டாயம்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மோட்டாருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் உயிருக்கு இல்லாமல் இன்னைக்கு மோட்டார் ஓட்டக்கூடிய ஓட்டுநருடைய உயிருக்கு இல்லாமல் அவங்க போலீஸ்காரங்க மறைச்சா மோட்டாருக்கு இன்சூரன்ஸ் இருக்கா, எஃப்டி இருக்கா, டாக்ஸ் கட்டிருக்கியா, இதை தான் பார்க்குறாங்க தவிர எப்போ உனக்கு இன்சூரன்ஸ் இருக்கா, இன்சூரன்ஸ் போட்டிருக்கியா அப்படிங்கிறது யாரையும் கட்டாயப்படுத்தாத ஒரு காரணம் நம்மளுக்கும் தேவையில்லை. யூனிஃபார்ம் போடல அப்படின்னு பயணம் போட்டால் யூனிஃபார்ம் போடுவோம்.
யூனிஃபார்ம் அவங்க வந்து கேட்கல அப்படின்னா நீங்க யூனிஃபார்ம் போட போறீங்க. இதுதான் அரசாங்கம் அவங்களுடைய தேவைக்கு என்னவோ அதுதான். ஓட்டுநர்கள் விழிப்புணர்வுங்கிறது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஓட்டுநர்கள் முட்டாளா இருந்தா மட்டும்தான் நம்ம அவங்கள கேள்வி கேட்க முடியும் அப்படிங்கிறத கொண்டு வந்து வச்சிருக்காங்க. நம்ம வயசுல எவ்வளவு பெரிய ஆளாலும் இருக்கலாம் டிரைவருங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், பழகி பார்த்தா குழந்தை மாதிரி. 10 நிமிஷம் ஒரு நாள் கூட காத்திருப்போம் கம்பெனிக்காக. ஆனா பயணத்துல ஒரு 10 நிமிஷம் காக்க மாட்டோம், ஓடணும் அப்படின்னு ஓடுவோம். இது எல்லாருக்குமே நடந்தது உண்டு, உண்மைங்களா இல்லைங்களா? இந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி நம்ம சங்கத்துல ஒட்டுமொத்தமா ஆட்டோ டிரைவர், கார் டிரைவர், வேன் டிரைவர், பஸ் டிரைவர், லாரி டிரைவர், டேங்கர் டிரைவர், ட்ரெய்லர் டிரைவர் எல்லாருமே ஒருங்கிணைக்கிறோம். எதுக்காக ஒருங்கிணைக்கிறோம்? உங்களுடைய கோரிக்கை ஒட்டுமொத்த மினி ஆட்டோ ஓட்டுநருடைய கோரிக்கை சொல்லும் போது ஒட்டுமொத்தமா லாரியோடைய கோரிக்கை சொல்லும் போது ஒட்டுமொத்தமா மினி ஆட்டோ நிற்கும், எல்லாமே நிற்கும். இந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைப்பு செஞ்சுட்டு வரோம். சரிங்களா? நம்மளுடைய சங்கத்துல நீங்க பார்த்துருக்கலாம் ஏன் இவ்வளோ காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு. ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு விலைவாசி என்ன? அன்னைக்கு சாப்பிட்ட பரோட்டா 3 ரூபா, இன்னைக்கு சாப்பிட்ற பரோட்டா 15 ரூபா. ஒரு ஐடி கார்டு நீங்க போடணும்னா 150 ரூபா, பிளாஸ்டிக் கார்டு போடணும்னா 150 ரூபா. நான் என்ன சொல்லுவேன்னா, சந்தா அதிகமா இருக்குன்னு நீங்க கவலைப்பட்டால் சந்தா குறைத்தால் சலுகையும் குறையும். சந்தா குறைச்சா சலுகையும் குறையும். சந்தாவை உங்களுடைய சலுகை பெரிய அளவுல கொடுக்கணுங்கிறது தான் நம்ம சங்கத்துடைய இலக்கு. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகை பெரிய அளவுல கொடுக்கணும். கொடுத்தா பெருசா கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்கக்கூடாது. இதுதான் நம்ம சங்கத்துடைய இலக்கு. இன்னைக்கு நிர்வாகியா இருக்கிற நாங்களும் அதே சந்தா தான் கட்டுறோம். நிர்வாகிகளுக்கு சந்தா இல்லை அப்படிலாம் கிடையாது. அதுதான் ஆன்லைன். இது யாரும் ஏமாற்ற முடியாது. தலைவரா நான் எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்லாம் இங்கே கிடையாது. நானும் அதை கட்டுதான் ஆகும். நான் அதோடைய விதிமுறையை நான் கடைபிடிச்சாகும். இந்த மாதிரி எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி கடைபிடித்தால் மட்டும்தான் பண்ண முடியும். உங்க குடும்பத்துக்கு 20 லட்ச ரூபாய்க்கான இன்சூரன்ஸ், குடும்பத்துக்கு ஆக்சிடென்ட் பாலிசி 20 லட்ச ரூபாய் குடும்பத்துக்கு. நம்மளுக்கு நேரம் நல்லா இருந்தாலும் இப்போ லாரி ஓட்டுற டிரைவருங்க அதிகமா விபத்து ஆகிறது எதுலன்னா அந்த பைக்ல தான் போய் விழுவுறாங்க. லாரி ஓட்டும்போது கூட அவங்களுக்கு எந்த அதிகப்படியான ஆக்சிடென்ட் ஆகுது. பைக் ஓட்டும் போது தான் கீழே போய் விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி கை கால் உடஞ்சி கால் உடஞ்சி அப்படியே மொத்தமா அவங்களுடைய வாழ்வாதாரமே இழந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த பைக் ஓட்டுறதுல தான். அப்போ அதுக்கு நம்மளுக்கு இன்சூரன்ஸ் வேணும் இல்லையா? பெரும்பாலும் நம்ம பைக்குக்கு வாங்கும்போது இன்சூரன்ஸ் போடுவோம், அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவோம். போலீஸ்காரன் பிடிச்சா அப்படியே கொடுக்காத கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். பைக்குக்கு நம்ம இன்சூரன்ஸ் பண்ணுவோம். நம்ம ஊருக்குள்ள சுற்றுறதுக்கு எதுக்கு இன்சூரன்ஸ் எப்படின்னு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இதே வந்து உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் தொழில், அதுக்கப்புறம் நம்மளுடைய மரியாதை. இன்னைக்கு வந்து நம்ம வந்து பேசுறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்க போறோம். இன்னைக்கு ஆல் இந்தியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் இந்த யூனிஃபார்ம் உங்களுக்கு அடையாளமா உருவாக்க போறோம். இந்த ஐடி கார்டு உங்களுக்கு போட்டுக்கிட்டு நீங்க வண்டி எடுத்துக்கிட்டு இதே மாதிரி நீங்க போனீங்க அப்படின்னா ஒரு போலீஸ்காரன் உங்களுக்கு பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? எல்லாம் கேள்வி கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா இது ஒட்டுமொத்த தமிழ்நாடுல ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்த அடையாளத்தை உருவாக்குறதுக்கு நம்ம முயற்சிக்கிறோம். அப்போ உருவாக்கும் போது உங்களுக்கு நம்ம அடையாளம் எல்லா இடத்துலையும் கண்ட இடத்துல பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு டீமு, இது மேலே நம்ம கையை வச்சா இது ஒரு தேன் கூடு, இது மேலே ஒரு கல் எரிஞ்சா மொத்த தேனியும் நம்மளை வந்து சின்னாபனம் ஆக்கிடும் அப்படின்ற ஒரு பயத்தை உருவாக்கும். சரிங்களா? அந்த பயம் உங்களுடைய மரியாதையை உருவாக்கும். பயம் மூலியமாக தான் மரியாதை இருக்கு. என் பையன் நான் சொல்றது எதுவும் மீற மாட்டான் அப்படின்னா நீங்க சின்ன வயசுல அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பயம் அது கடைசி வரையும் நிற்கும். சின்ன வயசுல பயம் இல்லாம நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கே ஆபத்தா வந்து நிற்கும். இதுதான் நம்மளுடைய சங்கத்துடைய செயல்பாடு, ஏற்று போகக்கூடிய விதம். சரிங்களா? இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்துல நிர்வாகி முழுமையா இதுவரையும் நாங்க தேர்வு பண்ணலை. காரணம் என்னன்னா குரூப் இருக்கே தவிர ஒரு நிர்வாகத்துடைய செயல்பாடுங்கிறது வந்து முழுமையா தெரியல. அப்ப நாங்க நேர்ல உங்களை வந்து சந்திக்கணும், உங்களுக்கான புரிதல் கொடுக்கணும், சங்கத்துக்கான புரிதல் கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கான புரிதல் நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்க இருந்த எல்லா ஊருக்கும் போகிறோம் புதுக்கோட்டையில. அப்போ எங்கேயாவது ஒரு ஆளுங்க ஒரு டிரைவர் சமூகம் நல்லா இருக்கும், ஒரு 10 100 வண்டி நிற்குது, அந்த 100 வண்டி ஒரு தலைவர் இல்லாமலாம் நிற்காது, தலை இல்லாம நிற்காது. அப்போ அந்த தலை இருக்கு, அது எதுக்காக இருக்கு? அந்த 100 வண்டிக்கு ஒரு பாதுகாப்பு.
ஒரு பிரச்சனைனா போய் பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு நபர் அவங்களால நான் தேசிய அளவு சங்கத்துக்கு போயிட்டு நம்ம ஒட்டுமொத்தமான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய நபர்கள் இப்போ நாங்கள் சுற்றுப்பயணத்தில் எல்லா மாவட்டத்திலும் சுற்றுப்பயணத்தில் வந்துட்டு தான் இருக்கோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு இந்த கந்தர்வக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் உள்ள வந்து இப்போ இதில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் குரூப்பில் அனுப்பிடுவோம். நீங்களே முடிவு பண்ணி இந்த புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய எல்லா ஓட்டுநரும் முடிவு பண்ணி அந்தந்த இப்போ கந்தர்வக்கோட்டை இருக்குது, புதுக்கோட்டை இருக்குது, அறந்தாங்கி இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு ஊரில் வந்து இருக்காங்க. அவங்க எல்லாம் முடிவு பண்ணி ஒன்றா இணைஞ்சு பேசி சரி நான் இந்த பொறுப்புக்கு வரேன், நான் இந்த வேலை எடுத்து பண்ணுறேன், இந்த ஒன்றியத்துக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களாம் முன் வந்து செய்யலாம். சரிங்களா? நீங்கள் அப்படி செய்யும்போது கண்டிப்பாக சொல்கிறேன், இன்னைக்கு இங்கே தேசிய பொறுப்பாளர்கள் எல்லா மாவட்டங்களும் போன சங்கம் எதுவுமே கிடையாது. இது அரசியல் கட்சியோட மிகப்பெரிய ஒரு இயக்கம், இது தொழிற்சங்கம். இந்த விஷயத்துக்கு உங்களோட முழு ஆதரவும் வேணும். இன்னைக்கு சந்தா அதிகமாக இருக்குது, உரிமை சேர்க்கை அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு வெப்சைட்டை உருவாக்குறதுக்கு 3 லட்ச ரூபா பக்கம் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். ஒரு வெப்சைட் உங்களுக்கு ஐடி கார்டு இம்மிடியட்டாக உங்கள் கையில் கிடைக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இன்னைக்கு டேகு மட்டும்தான் சங்கத்திலேருந்து வாங்க போறீங்க, இந்த டேகு பவுச் மட்டும்தான் வாங்க போறீங்க. ஐடி கார்டு நீங்கள் ஆன்லைன்லேயே எடுத்துக்கலாம். அதேமாரி நீங்கள் கட்டக்கூடிய சந்தா நீங்கள் யாரோ தெரியாதவங்க உள்ள நான் நிர்வாகி என் கையில் கூட அப்படின்னா வரட்டும், உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் ஐடி கார்டு சந்தா கட்டிக்கலாம். அதில் என்ன சலுகை கொடுக்குறோமோ அந்த சலுகைக்கான ஃபீட்பேக் கால் உங்களுக்கு வரும். உங்கள்கிட்ட அந்த ஓடிபி இதெல்லாம் கேட்பாங்க, அது உள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் கன்வெர்ட் ஆகிடும். யூனிஃபார்ம் என்ன யூனிஃபார்ம் வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணி அதுக்கான பேமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான யூனிஃபார்ம் வந்துடும். நல வாரியத்துக்கு என்னென்ன கேட்குறோமோ அதை நீங்கள் ஃபுல்லாக பண்ணிங்கன்னா நல வாரியமும் உங்களுக்கு தேடி வரும். சரிங்களா? இது எல்லாமே நம்ம சங்கம் உங்களை மேனுவலாக இருந்தால் தான் ஃபாலோ பண்ண முடியாது. இது ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைனில் இருக்கும், ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த ஒரு அடிப்படையில் கொண்டாந்து வச்சுருக்கோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி எத்தனையோ சங்கங்களில் இருந்திருக்கலாம், ஆனால் அது எல்லாமே ஒரு சொசைட்டி தொழிற்சங்கம் சொல்லி ஏமாத்து பேரொழி தான் இங்கே வந்து பேசி நம்ம டிரைவருங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம டிரைவருங்க வெறுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறோம். என்ன வந்து பேசுறாங்கன்னா பாலுன்னு நினைக்கிறோம். இப்போ நாங்களே வந்து பேசுகிறோமா, சந்தேக கண்ணு வைங்க, தவறில்லை. அதை ஊர்ஜிதப்படுத்துங்க. குரூப்பில் வந்து இணைச்சதுக்கு அப்புறம் அதை ஊர்ஜிதப்படுத்துங்க. இந்த சங்கம் உள்ளே வந்துட்டு போயிருக்கா, இந்த சங்கத்தோட பேரை கூகுளில் தட்டுங்க. இந்த சங்கம் இதுக்கு முன்னாடி எவ்வளோ வேலை செஞ்சுருக்கு, என்னென்ன மீட்டிங் போட்டிருக்கு, ப்ரெஸ் மீட் என்ன சந்திச்சிருக்கு, மீடியாவில் என்ன பேட்டி கொடுத்துருக்காங்க, இதோட தேவைகள் என்ன, எல்லாமே நீங்கள் கூகுளில் பாருங்கள். மனுஷன் போய் சொல்லலாம், மிஷின் போய் சொல்லலாம். நீங்கள் எல்லாமே அதில் தேடுங்க. தேடும்போது உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் அதுலேருந்து உங்களுக்கு புரிதல் வரும். இதோடைய சங்கத்தை பதிவானது வந்து சத்தீஸ்கர், ராய்ப்பூர். சரிங்களா? நம்மளுடைய மெயினான ஹெட் ஆஃபீஸ் வந்து டெல்லி. இங்கே வந்து கார்பரேட் ஆஃபீஸ் வரவு செலவு கணக்கு பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பலூர். சரிங்களா? இது வந்து ஒவ்வொரு எல்லையிலையும் இருக்கு, எல்லா மாநிலத்திலையும் இருக்கு. $950 முதல்ல உறுப்பினராக உள்ள சேரத்துக்கு. இது எதுக்காக அப்படின்னா, இப்போ உங்களுடைய மாவட்டத்தில் இப்போ பொறுப்பாளர்களை தேர்வு பண்ணுறோம். நீங்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆஃபீஸ் வேணும்னு கேட்பாங்க. ஆஃபீஸ் வேணும்னு கேட்கும்போது ஒரு 1000 பேர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது ஒரு அலுவலகம் வச்சு அதை மெயின்டைன் பண்ணாமல் கரெக்டாக இருக்கும். அப்போ அந்த அலுவலகத்துக்கு 3 லட்ச ரூபா, 1000 உறுப்பினர் வந்ததுக்கப்புறம் அந்த அலுவலகத்துக்கு 3 லட்ச ரூபா கான்செப்ட் பண்ணி அது ஒரு ஐடி கார்டுக்கு நீங்கள் கட்டுறீங்க $950. அதில் 300 ரூபா அலுவலகத்துக்கு உங்களுடைய புதுக்கோட்டை மாவட்டத்துக்கே வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் 100 ரூபா தேசிய அலுவலகத்துடைய வளர்ச்சி, 100 ரூபா மாநில அலுவலகத்துடைய வளர்ச்சி. மாநிலத்துக்கு ஒரு 50 மாநிலத்துக்கு 100 ரூபா போயிடும். சரிங்களா? 500 ரூபா போச்சுங்களா? 450 ரூபா இருக்கு. இந்த 450 ரூபா எதுக்காகனா, இந்த தேசிய பொறுப்பாளர்கள் 5 பேர் இந்த தமிழ்நாட்டுக்கு இப்போ இதோட சுற்றுப்பயணங்கள் எல்லாமே மேற்கொள்ளும். 60 நாள் 70 நாள். ஏன் சங்கத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு 7 மாசமா வேலைக்கே போகல, முழுசாக சங்க வேலை தான் பார்க்கணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த 450 ரூபாயில் வந்து ஒரு நாளைக்கு 1 ரூபாங்கிற ஒரு விகிதமாக ஒவ்வொரு நிர்வாகிக்கும் நீங்கள் ஊதியம் கொடுக்க போகிறீங்க. அந்த ஊதியம் தான் இவங்களுடைய சம்பளம். அந்த சம்பளத்தை தான் இவங்களுடைய குடும்பத்தையும் பார்க்கணும், நிர்வாகியோடைய குடும்பத்தையும் பார்க்கணும். பிள்ளைங்க இருக்குது, மனைவி இருக்குது, வீட்டோட தேவைகள் இருக்குது. முழுசாக சங்க வேலைக்கு போன குடும்பம் எப்படி பார்க்க முடியும்? பார்க்க முடியாது இல்லையா? அப்போ குடும்பத்தை பார்த்துக்கிட்டே வந்து சங்கம் இப்போ வேலைக்கு போய் குடும்பத்தை பார்த்துட்டே இருந்தால் சங்கம் வளருமா? வளராது. அப்போ சங்க வேலை முழுசாக நடந்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் சங்கம் வளரும். அப்போ சங்க வேலை முழுசாக செய்யறதுக்கு இவங்களுக்கு ஒரு ஊதியம் இருக்குது, நிர்வாகிகளுக்கு ஒரு ஊதியம் இருக்குது.
தேசிய பொறுப்பாளர்கள். அவங்களுக்கு ரூபாய்ங்கிற ஒரு வீதம் போகும்போது அவங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு குறைஞ்சபட்ச ஒரு வருமானத்தை கொடுக்கலாம். அப்போ இவங்க சங்க நிலையும் பார்ப்பாங்க, குடும்பத்துக்கான தேவையும் பூர்த்தி ஆகும். அந்த அடிப்படையில் 5 பேருக்கு ஒரு நாளைக்கு 5 ரூபான்னு சொல்லி நீங்கள் கொடுக்குற அந்த 450 ரூபா 3 மாதத்துக்கு சேர்த்து கொடுக்குறீங்க. டெய்லி அவங்க வேலை செஞ்சு என்னென்ன ஸ்டேட்டஸ் காட்டும் போது அந்த 5 ரூபா வந்து அவங்களுக்கு ஒரு ஊதியமாக, சரிங்களா? இந்த அடிப்படையில் தான் அதை உருவாக்கிடுது. இப்போ ஒரு நிர்வாக கட்டமைப்பு அப்படிங்கிறது வந்து அரசாங்கத்தில் எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலர் இதெல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க மக்களுக்கு சேவை செஞ்சுருக்காங்க, அரசாங்கம் அவங்க சம்பளம் கொடுக்கும். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம ஓட்டுநருக்கான ஒரு மினி கவர்மெண்ட்டை உருவாக்குறோம். அதுதான் இந்த திட்டம். நம்ம இதுவரை வந்து நம்ம டிரைவருங்களுக்கு எல்லாருக்குமே தபால் ஓட்டு வேணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். பெரும்பாலும் லாரி டிரைவருங்க, கார் டிரைவருங்க இந்த எலெக்ஷன் டைமில் ஓட்டு போட முடியல. அதனால வந்து அரசாங்கம் நம்மளுடைய கோரிக்கைகளை செவி சாய்க்க மாட்டாங்குது. மெயினான நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது ஓட்டுநர்களுக்கு தபால் ஓட்டு உரிமை. அந்த ஓட்டு உரிமை கிடைச்சதுன்னா ஓட்டுநருக்கு நாங்கள் இந்த சலுகைலாம் செய்கிறோம் அப்படிங்கிறத அரசாங்கம் பேசும். இதுவரை பெண்களுக்கு சலுகை பேசுகிறாங்க, ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கு சலுகை பேசுகிறாங்க, காவலருக்கு சலுகை பேசுகிறாங்க, இதெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் இதுவும் ஒரு தொழில் தான். இது மூலிமா அரசாங்கத்துக்கு வருமானம் வருது. ஆனால் இந்த தொழிலுக்கு ஒரு சலுகை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அரசாங்கமும் இது வந்து பேசல. காரணம், இவங்களாம் ஓட்டே போட மாட்டாங்க. இவங்க அந்த டைமில் வந்து வண்டிக்கு டியூட்டிக்கு போயிடுவாங்க. இப்படிங்கிற ஒரு அடிப்படையெல்லாம் போட மாட்டாங்க. நம்ம சலுகை கொடுக்கும். இதை நம்ம முதல்ல மீட் எடுத்தா நம்மளுக்கு ஏகப்பட்ட சலுகை உருவாக்கும். 3 வருஷம் சொல்கிறது வந்து வாட்ஸ்அப் குரூப்பாக வச்சு நடத்திட்டு வந்து அப்போது டிரைவர் வந்து இங்கே வெஸ்ட் பெங்காலில் வண்டி வச்சு லாரி டிரைவர் அடிபட்டார். அவருக்கு ஒரு 75,000 ரூபா பக்கம் நம்ம டிரைவருங்க எல்லாமே வசூல் பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஆந்திராவில் ஒரு டிரைவர், ஓன்கம் டிரைவர், வண்டி அடிபட்டுருச்சு. வண்டி ரெஸ்டோர் பண்ணி கொண்டு வரதுக்கு அவரால் முடியல. அந்த சங்கம் மூலியமாக கலெக்ட் பண்ணி ஒரு 50,000 ரூபா கொடுத்து வண்டியை கொண்டாந்து சென்னையில் விட்டோம். இந்த மாதிரி அப்புறம் வந்து திண்டுக்கல்லில் ஒரு டிரைவர், இந்த மாதிரி நிறைய டிரைவருங்களுக்கு நம்மளே உதவி செஞ்சுட்டு வரோம். அரசாங்கம் செவி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒன்று சேரும். சும்மா அரசாங்கத்திலேருந்து வாங்கி கொடுக்குற சலுகைன்றது வந்து இந்த நலவாரியங்கிறது வந்து எல்லாராலையும் வாங்கி கொடுக்க முடியும். நீங்கள் வைக்கிற கோரிக்கையை செய்யணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒன்றிணைக்கணும். சரிங்களா? ஒரு 3 மாதமாக தான் ஐடி கார்டு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த 3 மாதத்தில் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். 3 வருஷமாக உழைச்சி ஒரு 1000 பேர் உறுப்பினர், நிர்வாகி எல்லாம் சேர்த்து 1000 பேர். நிர்வாகி மட்டுமே 205 பேர். நிர்வாகி மட்டுமே, முழு நேரம் நிர்வாகி. அந்தந்த ஊரில் அவங்கவுங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க மாவட்டத்தில். இந்த தேசிய பொறுப்பாளர் நாங்கள் மட்டும் எல்லா மாவட்டத்திலும் வருகை போகிறோம். இந்த மாவட்டத்தில் நிர்வாகி இருந்ததுன்னா அதுக்கான வருகை இருந்தது. நிர்வாகி இல்லாத காரணம் உங்களை வந்து சந்தித்து உங்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்திருக்கோம். சரிங்களா? மேலும் வந்து நம்ம தேசிய பொதுச் செயலாளர் கே. மாதா அவர்கள் பேசுகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 40 மாவட்டமே வந்து சுற்றுப்பயணங்களாக நம்ம ஓட்டுநர்களை சந்திக்கணும். நேரில் பேசக்குள்ளதான் சில புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். வாட்ஸ்அப் தளத்தில் இருந்தாலும் இல்லை, சில விஷயத்தை போடக்குள்ள சரி என்னமோ வருது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வச்சு போயிருக்கு. இந்த சங்கங்கள்ன்றதை வந்து நீங்கள் கேட்டீங்க, எத்தனையோ சங்கங்கள் வருது. நான் போனேன், நலவாரியத்தை உருவாக்கினேன், வரலாற்று அதாவது வந்து இந்த ட்ரைடு தொழில் சங்கம் இந்த தொழில் சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாவட்ட வாரியாகவே நம்ம சங்கத்தின் மூலியமாகவே நம்ம நலவாரியத்தை உருவாக்கி கொடுக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டத்தில், புதுக்கோட்டை மாவட்டத்தில் தலைவர், மாவட்ட கண்காணிப்பாளர், தலைவர், செயலாளர் 3 பேருக்கு போஸ்ட் போட்டு அவங்களுக்கே அந்த பொறுப்பை கொடுப்போம். ஏன்னா அவரோட கையெழுத்துலேருந்து இந்த மாவட்டத்தில் கொடுத்தாதான் இங்கே இருக்கிற ஓட்டுநர்கள் வந்து உங்களை வந்து நேரில் சந்தித்து அந்த வாங்கிக்குவாங்க. அதே மாதிரி வந்து அதில் நிறைய திட்டங்கள் இருக்கு. அதாவது வந்து ஓட்டுநர்கள் மட்டும்தானா அப்படின்றதெல்லாம் கிடையாது, எல்லாருக்குமே இருக்கு. அந்த மாவட்ட கண்காணிப்பாளர் அத்தனை மேசன் வேலை செய்கிறவங்க, கட்டட வேலை எல்லாருக்குமே நம்ம பண்ணி தரணும். அப்படியெல்லாம் இருக்கக்குள்ள நமக்கு என்ன சலுகை அப்படின்னா அந்த பேப்பரில் போட்ட சலுகை அனைத்துமே நம்மளால வாங்க முடியும். நலவாரியத்தில் கொடுக்குறது நான் சொல்றேன், நலவாரியத்தில் கொடுக்க வேண்டியதை வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும்ல. நலவாரியத்தில் தனி நபராக போயிட்டு வாங்க முடியுமா? ஒரு அமைப்பாக போனால் எல்லாருக்குமே வாங்கி கொடுக்கலாம். அந்த அமைப்புக்கு ஒரு ஆள் இருக்கணும்ல.
இந்த மாவட்டத்துல அந்த நிர்வாகிகள் ஒரு 3 பேர் இருக்காங்க. போட்டு சமுதாயத்துக்காக போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பா தனிநாளா போய் வாங்கிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒன்றியம் எத்தனை இருக்கும்? புதுக்கோட்டையில வந்து எத்தனை ஒன்றியம்? 13 ஒன்றியம் இருக்கு. ஒன்றிய வேறையே நம்ம வந்து நிர்வாகிகளை போடணும். மாவட்ட நிர்வாகிகள் 3 பேர் மட்டுமே புதுக்கோட்டை மாவட்டத்தை இல்லைன்னா வந்து பார்த்துக்க முடியும். அதனால ஒன்றிய வேறையா நம்ம நிர்வாகிகளை போடணும். தலைவர் செயலாளர் போடுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல என்ன பிரச்சனை நடக்குது அந்த இடத்துல நிர்வாகிகள் இருந்தால் தான் அதை பார்க்க முடியும். இப்போ புதுக்கோட்டையில் இருந்து தான் நம்ம வந்து லாஸ்ட்டில் அறந்தாங்கி போய் இதுக்கு போனோம் அப்படின்னா இங்கே ஒரு 50 கிலோமீட்டர் போய் பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருக்குது. அதனால் அந்தந்த ஒன்றியத்திலேருந்து நிர்வாகிகள் இருந்தால் நம்மளோட செயல்முறையும் செயல் திட்டமும் உடனே கிடைக்கும். அப்போ நம்மளோட சங்கமும் வளரும், நாமளும் வளர்ந்து நிற்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் ஒவ்வொரு விஷயமும் நாம் உருவாக்கணும்னு நினச்சா நாம தான் உருவாக்கணும். நாம போகிறவங்க மூலிகை நமக்கு வேற ஆளுங்க போட மாட்டாங்க. சில விஷயத்த சொல்ல தான் முடியும். அதை எடுத்துக்கிறதும் தவறா ரைட்டான்றதை முடிவு பண்ணுறதும் உங்கள் கையில் தான். சரி, வரேன்.